வணக்கம். இந்த வீடியோவில் பாலக்கை வச்சு ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு கட்டு பாலக்கை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அரௌண்ட் 300 கிராம்ஸ் இருக்கும். மிக்ஸி ஜாரில் பெடிகை சில்லிஸ் ஒரு 7-8, நார்மல் சில்லிஸ் ஒரு 5-6, வெங்காயம், தக்காளி, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி போட்டு ஒரு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம நல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுன்றலாம். அதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு போட்டுட்டோம். நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டுலாம். எண்ணெய் இதில் நிறையா இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா ஒரு தொக்கு பதத்தில் ரொம்ப நல்லா வரும். இது வதக்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட ஆட் பண்ணிடலாம். அது ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் குக் ஆகிற மாதிரி இருக்கும். விழுதோடு நம்ம உப்பும் சேர்த்து விடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சுண்டு அந்த மாதிரி குக் ஆகணும். ஸோ மூடி வச்சு நம்ம பண்ணினோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா அது குக் ஆகிடும். இப்போ பார்த்தேன்னா நல்லா குக் ஆகிடுது. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச கீரையை இதோட ஆட் பண்ணிடலாம். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சோன்னா கீரை அந்த விழுதோடு சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டு வரும். இது அரௌண்ட் 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஒரு மீடியம் ஹீட்டில் நம்ம 10 மினிட்ஸ் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. ஸோ பார்த்தேன்னா குக் ஆகிட்டே வருது. இது நல்லா குக்காகி நம்மளுக்கு ஓரமாக எண்ணெய் நல்லா விட்டுண்டு வரும். ஸோ பார்த்தேன்னா இந்த பதத்தில் நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு இல்லைன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தேன்னா சூப்பரான ஒரு பாலக் ரெசிபி ரெடி ஆகிடுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.